ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குமாரனா இயேசுவை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். ஒருவர் சேரக்கூடாத வழியில வாசமா இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவர் கண்டிராதவரே உமக்கு ஸ்தோத்திரம். சாவாமி உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். துதிக்கு கனத்துக்கு மகிமைக்கு பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே கர்த்தாதி கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வலோகத்தின் அதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ சிருஷ்டிகரே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பான பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோக ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். நித்யானந்தரே ஏக சக்கராதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம். யூதராஜ சிங்கமே யுகத்தின் விடிவெள்ளியே உமக்கு ஸ்தோத்திரம். கேருபீன்கள் மத்தியில் வாசமாய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். 4 ஜீவன்கள் மத்தியிலே வாசமாய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். கோடான கோடி தூதர்கள் மத்தியிலே வாசமாய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். 24 மூப்பர்கள் மத்தியிலே வாசமாய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். கோடான கோடி பரிசுத்தவான்கள் மத்தியிலே வாசமாய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏகோவா தேவனே நித்திய ஜீவனை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏகோவா நிசியே எங்கள் வெற்றி கொடியே உமக்கு ஸ்தோத்திரம். ஏகோவா ஈரே எங்கள் தேவைகளை பார்த்து கொள்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏகோவா ரஃபா எங்கள் சுகமே உமக்கு ஸ்தோத்திரம். ஏகோவா ரூபா எங்கள் நல்ல மேய்ப்பரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏகோவா சாலோம் எங்கள் சமாதானமே உமக்கு ஸ்தோத்திரம். ஏகோவா சிற்கேனு எங்கள் கூடவே இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்ரோகி எங்களை காண்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்சடாய் சர்வ வல்லமை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். தாயை போல மார்பை உடையவரே போதுமானவருக்கும் அதிகமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எபினேசரே இம்மட்டும் எங்களோடு இருந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். இம்மானுவேலரே எப்போதும் எங்களோடு இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதமானவரே எல்லா தேவர்களிலும் மகா தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். 7 குத்துவிளக்குகள் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆதியும் அந்தமும் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்பா ஒமேகாவானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அக்னி ஜுவாலை போன்ற கண்களை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிரகாசமுள்ள வெண்கலம் போன்ற பாதங்களை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம். பெருவெள்ளை இறைச்சலை போல சத்தத்தை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம். வாயில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல முகம் உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம். முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம். மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். மரணத்தை ஜெயமாக விழுங்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் உயிரோடே இருக்கிறபடியால் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். உயிர் தெழுந்து பிதாவின் வலது பார்சத்திலே ஜெயங்கொண்டவராய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களையும் உம்மோடு கூட அமர பண்ணினீரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையானவர் மாமிசமானீரே உமக்கு ஸ்தோத்திரம். மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமானீரே உமக்கு ஸ்தோத்திரம். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே உமக்கு ஸ்தோத்திரம். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமானீரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவராஜ்யத்தின் வாசலே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல மேய்ப்பரே உமக்கு ஸ்தோத்திரம். பிரதான மேய்ப்பரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆதி முதல் எங்களை அறிந்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உலக தோற்றத்துக்கு முன்பே எங்களை முன்குறித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். தாயின் வயிற்றில் இருக்கும் போதே எங்களை உமக்கென்று பிரித்தெடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். தாய் மறந்தாலும் எங்களை மறவாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்த எங்களை உயிர்ப்பித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா முந்தி எங்களை தேடி வந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். உலக தோட்டத்துக்கு முன்பே எங்களுக்காக முன்குறிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த இயேசுவே ஸ்தோத்திரம். பாவ பரிகாரியே உமக்கு ஸ்தோத்திரம். அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம். சிலுவையின் மரண பரியந்தம் எங்களுக்காக தம்மை தாழ்த்தி கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவ ஆட்டுக்குட்டியே குற்றமில்லாத ரத்தமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். மெய்யாகவே எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய நோய்களை சுமந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மீறுதல் நிமித்தம் காயப்பட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தண்டனையை ஏற்றுக்கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த ஆத்மாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம்.
ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே அறுப்புண்டு போனீரே உமக்கு ஸ்தோத்திரம். உமது ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் வாதிக்கப்பட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக உம்முடைய பரிசுத்த ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் எல்லாருடைய பாவத்தையும் நீரே சுமந்து கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு உமது சரீரத்தில் எங்கள் பாவங்களை சிலுவின் மேல் சுமந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். உமது தழும்புகளால் நாங்கள் குணமானோம் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக சாபமாகி எங்களை சாபத்தினின்று மீட்டு கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமீன். உமது தயவால் நாங்கள் இன்று ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாது நீர் எங்களுக்காக பாவமானீரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்முடைய தயவால் என்று நீதிமான்கள் ஆனோம் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உமது ஐஸ்வர்யத்தை அடையும்படிக்கு சிலுவையிலே நீர் தரித்திரரானீரே உமக்கு ஸ்தோத்திரம். உமது தயவால் இன்று நாங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆனோம் உமக்கு ஸ்தோத்திரம். சிலுவையிலே நீர் புறக்கணிக்கப்பட்டீர், ஆனால் இன்று நாங்கள் தேவனிடத்திலே சேர்க்கப்பட்டிருக்கிறோம் உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனற்ற எங்களுக்கு இன்று நித்திய ஜீவனையே தந்து விட்டீர் உமக்கு ஸ்தோத்திரம். சொன்னபடி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். அக்கிரமங்களினால் பாவங்களினாலும் மரித்தோர்களாய் இருந்து எங்களை உயிர்ப்பித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்கள் எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் எங்களுக்கு மன்னித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நோய்களை குணமாக்கினீரே ஸ்தோத்திரம். கட்டளைகளால் எங்களுக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை குலைத்து போட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவிலே ஆணி எடுத்து விட்டீரே ஸ்தோத்திரம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளை சிலுவையின் மேலே வெற்றி சிறந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவையே எங்களுக்கு மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக்கி தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு ஆண்டவர் இரட்சகருமாக்கினீரே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை எங்களிலே துவக்கினீரே உமக்கு ஸ்தோத்திரம். அதை முடிவு பரிந்தும் காத்துக்கொள்ள வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமது கிருபையால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ரத்தத்தால் நீர் சம்பாதித்து உம்முடைய திருச்சபையிலே நீர் எங்களை சேர்த்து கொண்டீர் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு போஜனமும் பானமும் ஆனீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜீவனின் பலனானீரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவகுமாரனுடைய அன்பின் ராஜ்யத்தில் எங்களை சேர்த்து கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஆக்கினி தீர்ப்புக்கு நீங்களாக்கி ரட்சித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். புது இருதயத்தை தந்து புது சிருஷ்டிகள் ஆக்கினீரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளாக்கினீரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவகுமாரனுடைய சாயலாக்கினீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தேவ ஆலயமாக்கி தேவ ஆவியானவர் எங்களிலே வந்து வாசமாயிருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் எங்களை ஆசீர்வதித்து விட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதங்களின் தேவன் இப்பொழுது எங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் தேவனால் இப்பொழுது எங்களுக்குள் இருக்கிறதே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வாக்குத்தத்த வசனங்கள் எங்களுக்குள்ளே ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறதே ஸ்தோத்திரம். தேவனுடைய வசனத்தை விசுவாசிப்பதன் மூலம் அறிக்கை செய்வதன் மூலம் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக ஸ்தோத்திரம். தேவனை விசுவாசிப்பதற்கு தேவன் பொய்யுரையாத தேவனாய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் தாம் சொன்னதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உலகத்தில் இருப்பவனிலும் எங்களுக்குள் இருக்கிறவரே மிகவும் பெரியவர் உமக்கு ஸ்தோத்திரம். சத்துருவின் கையின்றி எங்களை மீட்டுக் கொண்டீரே ஸ்தோத்திரம். சத்துருவின் சகல வல்லமையில் மேற்கொள்ளும் அதிகாரத்தை எங்களுக்கு தந்து விட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி எங்களுக்கு தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சுவிகாரம் தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுடன் எங்களை உடன் சுதந்திரராக்கினீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை எல்லா தீங்குக்கு விலக்கி காத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை உடையவராய் இருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும் நாமமே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை செய்ய வைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். நியாய பிரமாணத்தின் மீறுதல் கட்டுகளில் இருந்து எங்களை மீட்டு விட்டவரே ஸ்தோத்திரம். விசுவாச பிரமாணத்தை எங்களுக்குள் வைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் பிரமாணம் எங்களுக்கு தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் பிரமாணத்தை தந்தவரே ஸ்தோத்திரம். ஆவியின் பிரமாணம் தந்தவரே ஸ்தோத்திரம். அன்பின் பிரமாணம் தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். புதிய உடன்படிக்கையின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். புதிய உடன்படிக்கைக்குள் எங்களை கொண்டு வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென்.